ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்த்தோம்னா, நாங்கள் வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போனோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். அதோடு நான் வந்து யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணியிருந்தப்ப எவ்வளோ வந்து வருமானம் வந்துச்சு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான தான் இந்த பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா யூடியூப் சேனல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. அதை ஆரம்பிச்சோடனே நமக்கு பணம் வராது. அதில் வந்து 4000 மணி நேரமும் அதுக்கடுத்து 1000 சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும். மானிட்டேஷன் அப்ளை பண்ண பின்னாடி $100 வந்து நம்ம ஏறின பின்னாடி தான் என்ன செய்வோம், பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுப்போம். கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். இதை வந்து ஒரே தடவை சொன்னோம்னா நமக்கு புரியாது. மானிட்டேஷன் ஆனால் மட்டும்தான் நமக்கு பணம். அதிலேருந்து நமக்கு விளம்பரம் வரும். விளம்பரம் வரதுலேருந்து நமக்கு பணம் வரும். அது மாதிரி தான் நான் அந்த கொரோனா டயத்தில் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ஆரம்பித்து நல்லா போட்டுட்டு தான் இருந்தேன். லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி போட்டுக்கப்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து ப்ரொமோ போடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ப்ரொமோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. நானும் வருமானம் வாங்கினேன். எப்படின்னு ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் 1,50,000 வாங்கியிருந்தேன். 1,50,000னா மொத்தமாக இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு எனக்கு $100 ஏறினா மட்டும் பணம் வரும். அந்த $100 எனக்கு ஏறலாட்டி நெக்ஸ்ட் மந்த்து அதை ஆட் ஆகி சேர்ந்து வரும். அந்த மாதிரி தான் ஒரு சில $8,500, $9,000, $12, $16, $18 இந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு அது வந்து ரொம்ப உதவியாக தான் இருந்துச்சு. கரெக்டாக அப்படியே நமக்கு மெயில் வந்துடும். மெயில் வந்தோடனே ஒரு 2-3 நாள் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். எல்லாமே மெயில் ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஏறி இருக்குது, எல்லாமே ஸ்டேட்மெண்ட் மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம ஒரு பார்ட்னர்ன்ட்டு உண்மையிலே நமக்கு அந்த லெட்டரெல்லாம் வீட்டுக்கு வரப்போ பார்த்தோம்னா ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த லெட்டர் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணோடனே லெட்ரு வந்து அமெரிக்காவிலேருந்து அங்கே அந்த மேனேஜர் சைன் பண்ணி இதெல்லாம் வரும். அதை அந்த லெட்ரு கையில் வாங்குறப்பே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இனிமேல் நமக்கு யூடியூப்பில் பணம் வரும்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. நான் பழசு ஒரு சேனலில் நடந்திருக்கமே சீரியல் ப்ரொமோ போட்டோன்னே மானிட்டேஷன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆனனால மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து திருப்பி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், திருப்பி கேன்சல் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கடுத்து எப்படியும் நான் மானிட்டேஷன் கிடச்சதே ஒரு 2-3 சேனல் எனக்கு போயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. திருப்பி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். லைஃப் ஸ்டைல் போகணுன்னு தான் ஆசை. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம டெவலப் பண்ண பின்னாடி போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வேறு என்ன வந்து யூடியூப் பற்றி உங்களுக்கு தேவை அப்படின்னா